மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 51. திருப்பூர். திருச்செல்வம் முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்க அவரின் அறையில் அவரை காண காத்து கொண்டிருந்தான் நகுலன். மீட்டிங் முடிந்து அவர் அறைக்குள் நுழைய அங்கே இருந்த நகுலனை கண்டு வரவேற்றார். வாங்க மாப்பிள்ள, எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை மாமா, ஒரு 10 நிமிஷம்தான் ஆச்சு. சொல்லுங்க மாப்பிள்ள, ஊருக்கு கிளம்பியாச்சா? ஆமாம் மாமா, அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். கண்டிப்பாக இப்போது எனக்கு போஸ்டிங் போடும்போது டிரான்ஸ்ஃபரோட தான் போடுவாங்க மாமா. எந்த ஊருக்குன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்லை மாமா, சரியாக தெரியல. அது சரி, எங்கே இருந்தாலும் போய் தானே ஆகணும். எப்பவும் போல் அப்பப்போ டைம் கிடைச்சா உடனே வந்துட்டு போங்க மாப்பிள்ள. சரி மாமா. சில நிமிடங்கள் இருவரும் மௌனமாக இருந்தனர். அதனை கலைத்தார் திருச்செல்வம். மாப்பிள்ள, நான் ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க மாமா. ஆதிராவுக்கும் பாப்பாவுக்கும் விருப்பம் இருந்தால் வேணும்னா உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போகிறீங்களா? எனக்காக ஒன்றும் அவங்கள நீங்கள் நிறுத்தி வைக்கலையே? தயக்கமாக கேட்டார். புன்னகைத்தான் நகுலன். சேச்சே, இல்லை மாமா, ஆதிரா உங்கள் கூடவே இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அஃப்கோர்ஸ், ஊரில் நிறைய போலீஸ்காரங்க லைஃப் இப்படி தான் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நான் தீரா கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிட்டேன். ஷீ இஸ் ஓகே. நக்ஷத்ரா தான் கொஞ்சம் வருத்தப்படுவா. பரவாயில்ல, தீரா வில் மேனேஜ் என்றவன் சில நிமிடங்கள் அமைதிக்கு பின் கூறினான். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லாம் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க மாமா. தீரா பார்த்துக்குவாதான். இருந்தாலும் அவளுக்கு பிஸ்னஸ்னு வந்துட்டா வேறு எதுவுமே தோணாது. அப்பப்போ லீவில் எல்லாம் அம்மா கிட்டேயும் அனுப்பி வைங்க மாமா. அவள் லோன்லியாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்கிறேன் என்றவன் ஒரு நொடி அமைதிக்கு பிறகு கூறினான். திரும்பவும் இன்னொரு ஆறா உருவாக வேண்டாமே? இறுகிய முகத்தோடு கூறினான் நகுலன். திருச்செல்வம் பதில் எதுவும் சொல்லவில்லை. மீண்டும் சில நிமிடங்கள் அங்கே அமைதி நிலவியது. இப்பொழுதும் திருச்செல்வமே அந்த மௌனத்தை கலைத்தார். சில சமயம் எனக்கு தோணுது மாப்பிள்ள. என்ன மாமா? பேசாமல் நம்ம பிஸ்னஸை பார்த்துக்க ஒத்துக்கிட்டு ஆறாவை அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது மாப்பிள்ள. தப்பு பண்ணிட்டேனோன்னு ஃபீல் பண்ணுறேன். நான் ஆறாவோட வாழ்க்கையை அழிச்சிட்டேனான்னு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு மாப்பிள்ள. வேண்டாம் மாமா, அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலும் அவள் சந்தோஷமாக இருந்திருப்பாளான்னு தெரியாது. ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது. முகத்தை திருப்பி வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தவர், அன்னைக்கு உங்கள் ஃபோனில் அவள் பையனோட ஃபோட்டோவை பார்த்தேன் என்றார் மெல்லிய குரலில். சில நிமிடங்கள் அவரை ஆழ்ந்து பார்த்துவிட்டு, உங்கள் பேரனை பார்க்கணுமா மாமா என்றான். இல்லை என்பதை போல் தலையசைத்தார். அப்புறம் என்ன மாமா? அவன் அப்பா இல்லாமல் வளர்றதுக்கு நான் காரணமா மாப்பிள்ள? இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு தானே அவளை அப்போவே அபார்ட் பண்ண சொன்னேன். என் பேச்சை கேட்காம போயிட்டு இப்போ அந்த சின்ன குழந்தைய கஷ்டப்படுத்துகிறாளோன்னு தோணுது. மெல்லியதாக புன்னகைத்தான் நகுலன். மாமா, இதுதான் உங்கள் கவலைன்னா அதை விட்டு தள்ளுங்க. புரியாமல் அவனை பார்த்தார். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? கூடிய சீக்கிரம் அவனுக்கு ஒரு அப்பா கிடைச்சிடுவான், அதுவும் சொக்க தங்கமா. ஆச்சரியமாக அவனை பார்த்தார். ஆறா மேரேஜ் பண்ணிக்க போகிறாளா? கண்கள் மூடி திறந்து சம்மதமாக தலையசைத்தவன். ஆனால் இன்னும் அவள் சம்மதம் சொல்லலை. இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியும் அவகிட்ட சம்மதம் வாங்கிடுவேன்னு உங்கள் 2வது மாப்பிள்ளை சொல்லியிருக்கான் என்று சொல்லி சிரித்தான் நகுலன். அவர் முகம் பூவாக மலர்ந்தது. நிஜமாக தான் சொல்கிறீங்களா மாப்பிள்ள என்றவரின் முகம் மறுபடியும் மாறியது. அவர் கையை பற்றி கொண்டவர், இவன் நல்லவன் தானே மாப்பிள்ள, ஆறாவை இவனும் ஏமாத்திட மாட்டானே என்றார் வேதனையோடு. மாமா, 100% நான் கேரண்டி என்றான் நகுலன் நம்பிக்கையாக. பாவம், அவன் அறியவில்லை அந்த நம்பிக்கை பொய்யாகும் காலம் சீக்கிரமே வரப்போகிறது என்பதை. சபாபதி ஜமுனாவின் எதிரில் கண்கள் கலங்க அமர்ந்திருந்தார் வைத்தீஸ்வரன். இப்போ எதுக்குடா பைத்திய மாதிரி அழுதுகிட்டு இருக்க என்று சிரித்து கொண்டே கேட்டார் சபாபதி. ஒரு மாதிரி இருக்குடா, இவன் வாழ்க்கை எப்படி ஆகுமோன்னு இத்தனை நாள் பயந்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? எத்தனை நாள் ராத்திரியில் தூக்கம் தொலைச்சிருக்கேன் தெரியுமா? நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்க்கலடா விக்கி இப்படி செய்வான்னு தழுதழுத்த குரலில் கூறினார். என்ன அண்ணா இது? சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி அழுதுகிட்டு இருக்கலாமா? விஜி உங்களை விட்டு போனப்போ எவ்வளவு வருத்தப்பட்டீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோங்க என்றார் ஜமுனா. அவர் தோளில் தட்டி ஆறுதல் படுத்தினார் சபாபதி. இனி எப்பவும் நீ வருத்தப்படவே கூடாதுடா. நீங்கள் வேற, இனி அவர் ஏன் வருத்தப்பட போகிறாரு? அவன் பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தப்பவே அவனை விழுந்து விழுந்து கவனிப்பார். இனி பையனை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு தாங்கிட மாட்டார் என்றார் ஜமுனா கிண்டலாக. நிச்சயமாம்மா, இனி எனக்கு வேற என்ன வேலை? அவனை பார்த்துக்கிறத தவிர
அவன் மேலே எவ்வளவு வருத்தம் இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ போயிடுச்சு. இனி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அப்புறம் அவன் பசங்களை வளர்க்கணும், அவ்வளவுதான் என்னோட ஆசை என்றார் சிரித்து கொண்டே. கொஞ்சம் தள்ளி நின்று கையை கட்டி மௌனமாக அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஆரா. அதை கண்ட சபாபதி புன்னகையோடு எழுந்து அவள் அருகில் வந்தார். என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றுமில்ல அங்கிள். இல்லை, உன் மனசில் என்னவோ ஓடுது, என்னன்னு சொல்லு. நீங்கள் தப்பாக எடுத்துக்குவீங்களோன்னு என்று தயங்கினாள் ஆரா. அதெல்லாம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன், சொல்லு. உங்கள் நண்பரோட பையன் நல்லா ஆக்கிட்டான், அவன் அப்பாவை நல்லா பார்த்துக்க போகிறான். இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு வருத்தமும் பொறாமையும் இல்லாமல் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, உண்மையிலேயே நீங்களும் ஆன்ட்டியும் ரொம்ப கிரேட் அங்கிள். அவர் முகம் வாடியது. நாங்கள் என்னைக்கும் அப்படி நினச்சதே இல்லைம்மா. உனக்கு தெரியாது, விஜய் இருந்த வரைக்கும் வைத்தியம் அப்படி பார்த்துக்குவா. ஒரு நாள் அவள் இல்லாமல் போனதும் அவன் உலகம் மொத்தமாக மாறிடுச்சு. அப்போது ஊரில் வைத்தியோட அப்பா அம்மா எல்லாம் உயிரோடு இருந்தாங்க. வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் இவன் ஒத்துக்கவே இல்லை. விஜய் கூட வாழ்ந்த வெறும் 10 வருஷ வாழ்க்கை போதும்னு இருந்துட்டான். என் உலகம் இனி விக்கி மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லுவான். அவனோட அந்த நல்ல மனசுக்கு தான் இப்போ சந்தோஷமாக இருக்கான். அவனுக்குன்னு தனியாக எப்போவும் எந்த ஆசையும் இருந்ததில்லை. அவனோட சந்தோஷம் எல்லாம் விக்கி மட்டும்தான். புரியுது அங்கிள். திரும்பி ஜமுனாவோடு சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆராவிடம் கூறினார். இருக்கட்டும்மா, சந்தோஷமாக இருக்கட்டும். இனி அவன் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கட்டும், அதுதான் எங்களுக்கும் சந்தோஷம் என்று சொல்லி புன்னகைத்தார். சில நொடிகள் தயங்கி ஆராவிடம் கேட்டார் சபாபதி. ஆரா, வைத்தியோட வாழ்க்கையில் விக்கி மட்டும் போதும்னு இருந்துட்டான்னா அதுக்கு காரணம் அவன் மனசில் விஜய் கூட வாழ்ந்த நினைவுகள் இருந்துச்சு. ஆனால் உனக்கு என்னடா இருக்கு? அகில் மட்டுமே உன் வாழ்க்கையை முழுமைப்படுத்திடுவானா? அவர் கேள்வியில் திகைப்பாக பார்த்தாள் ஆரா. அங்கிள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் மனசில் குற்ற உணர்ச்சி அழுத்துதுமா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமாடா? வேதனையோடு கேட்டார். அங்கிள், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்போ எனக்கு என்ன? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்காக நீங்கள் 2 பேரும் இருக்கீங்களே, அது போதாதா? எங்களுக்கும் வயசாயிடுச்சுடா. இன்னும் எத்தனை வருஷம் உங்கள் கூட இருக்க முடியும்? உன்னையும் அகிலையும் பத்திரமா பார்த்துக்க ஒருத்தன் வேண்டாமா? அப்படி யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியாது அங்கிள். அவள் சொன்னபோது விக்கி ஒரு நொடி அவள் மனதிற்குள் வந்துதான் போனான். இல்லைம்மா, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. உனக்காக நான் ஒரு நல்ல பையனாக பார்க்குறேன். நீ சம்மதம் மட்டும் சொல்லு. அப்பொழுது வாசலில் பைக் சத்தம் கேட்க இருவரும் திரும்பி பார்த்தனர். விக்கி அகிலை தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். ஆராவின் பார்வை அவனை விட்டு விலகவே இல்லை. உள்ளே வந்ததும் தாத்தா என்று சபாபதியிடம் தாவினான் அகில். போதும் போதும், தாத்தாவால் தூக்க முடியாது, கீழே இறங்கு. இன்னும் சின்ன பையனானி என்று அதட்டினாள் ஆரா. ஓகே ஓகே, சாரிம்மா என்று சொல்லிவிட்டு அவர் மேலிருந்து கீழே இறங்கினான் அகில். சிரித்தார் சபாபதி. தாத்தா வாங்க வாங்க, விக்கி எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தான்னு சொல்லவா என்று அவர் கைப்பிடித்து உள்ளே இழுத்து கொண்டு சென்றான் அகில். அவர்கள் சென்றதும் விக்கியை பார்த்து முறைத்தாள் ஆரா. அவனை தாண்டி வெளியே செல்ல போக வேகமாக அவளை நிறுத்தினான் விக்கி. இப்போ எதுக்கு என்ன முறைக்கிற? ஒன்றுமில்லையே என்றவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அடடா, எவ்வளவு கோபம்! ஆனா பாப்பா, நீ கோபத்தில் இன்னும் அழகா இருக்க என்றான் சிரித்து கொண்டே. நீ என் கூட எதுவும் பேசாதடா. ஏன்? வீடு வாங்கியிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீ என்ன என்று அவன் ஆரம்பிக்கும் போதே அவன் முகத்தின் முன்பு கையை காட்டி நிறுத்தினாள் ஆரா. நீ என்ன என் பொண்டாட்டியா? உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? இதைத்தானே கேட்க போற? வாரே வா, வர வர என்னோட மைண்ட் வாய்ஸை நல்லா கேட்ச் பண்ணுற பாப்பா, ஆனால் மனசை தான் கேட்ச் பண்ண மாட்டேங்கிற என்றான் சோகமாக. படா என்று விட்டு அவள் செல்ல போக மீண்டும் அவள் கைப்பிடித்து ஓரமாக யாரும் பார்க்காத வண்ணம் நிறுத்தினான். பாப்பா, ஒரு நிமிஷம் நில்லு, உன்கிட்ட பேசணும். என்னடா? ஏன் இப்படி பண்ணுற? என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லை? நான் பாவம் இல்லையா? இத்தனை வருஷமாக உன் பின்னாடியே சுற்றுறனே. நானா உன்னை என் பின்னாடி வர சொல்கிறேன்? ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வேண்டாம். உன்னை விட நல்ல பொண்ணுக்கு நான் எங்கே போகிறது? அப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. 30 வயசு ஆயிடுச்சுடா, எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு. சீக்கிரம் பதில் சொல்லு பாப்பா. நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குமா? அவன் முகத்தையே உற்று பார்த்தவாறு கேட்டாள் ஆரா. அப்போது உன்னோட ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டே இல்லை? கேட்டுவிட்டு விக்கியின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள் ஆரா. விக்கி என்ன கூறினான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.